ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பர்சனை பற்றி பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம டான்ஜிரோ. டீமன்னா மனுஷங்களை ராத்திரி நேரத்தில் மட்டும் வேட்டையாடி அவங்களோட ரத்தத்தை உட்கொண்டு பலம் வாய்ந்த கொஞ்சம் கொஞ்சமாக பலமாக மாறும். அதுதான் டீமன்னு சொல்லுவாங்க. அதை அழிக்கிறவங்க பேர் டீமன் ஸ்லேயர். நம்ம டான்ஜிரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் தான். ஒரு விறகை வெட்டி அந்த விறகை விற்றுட்டு திருப்பி அவனோட வீட்டுக்கு வருவான். இதான் அவனோட வழக்கமான வேலையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் விறகுகளை வெட்டிட்டு வீட்டுக்கு வரலான்னு பார்க்கும்போது கீழே ஒருத்தர், அதாவது மலை பிரதேசத்தில் தான் அவங்க வீட்டுக்கு, மலை அடிவாரத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கிட்ட ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் சொன்னார், நைட் நேரத்தில் நடந்து போகாத, டீமன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். பட் ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒரு வழியில் ரெஃப்யூஸ் பண்ண முடியாமல் அங்கே தங்கிட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், டீமனுங்கிறது ஒன்று உயிரோட இருக்குது, அது மனுஷங்களை ராத்திரி மட்டும் வேட்டையாடும் அப்படின்னாரு. ஆனால் நம்ம டான்ஜிரோக்கு நல்ல மோப்ப சக்தி அதிகமாக இருக்குது. சரி, எதுவுமே தெரியலன்னு சொல்லிவிட்டு படுத்து தூங்கிட்டு காலைல வீட்டுக்கு கிளம்பி போனார். பார்த்தா அப்படியே ரத்த வெள்ளத்தில் அவங்க குடும்பமே எல்லாமே இறந்து போய் கிடப்பாங்க, அவங்களோட தங்கச்சி தவிர. அவங்களோட தங்கச்சி பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டீமன்ஸுக்கு சுத்தமாக சூரிய ஒளி ஆகவே ஆகாது. பகல் நேரத்தில் அது ஒளிஞ்சுக்கும், ராத்திரியில் மட்டும்தான் வேட்டையாடும். அவனோட தங்கச்சி ஒரு டீமனாக மாறுவான். அந்த டீமனை மனுஷனாக மாற்றினாங்களா இல்லை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஸ்டோரி. மறக்காமல் உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் டான்ஜிரோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.